வெல்கம் டு எபிசோட் 3. போன எபிசோடில் நம்ம எப்படி கம்பர் ஒரு வெயிட்டான ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஃபஸ்ட்டு பாசுரம், அதாவது இன்வொகேஷன் அது பார்த்தோம். இப்போது இந்த எபிசோடில் எபிசோட் 3ல என்ன போன எபிசோட்லேயே நான் சொல்லணும்னு மிஸ் பண்ணது ஒரு சமாச்சாரம் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, இப்போது நம்ம ஜென்ரலாக பீயிங் அன் ஆர்டிஸ்ட் ஆர் பீயிங் சம்படி இன் த ஆர்ட் ஃபீல்ட், எங்களோட ஒர்க்ஸை நம்ம இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறோம், நம்மளோட ஒர்க்ஸ் அப்படின்னா, ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு 100 பேர் இருப்பா. நமக்கு வெல் விஷர்ஸ் நிறைய பேர் நம்மளை ஆனஸ்டாக அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு, ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு இருப்பா. கண்டிப்பாக சில பேர் ப்ரூஃப் ரீடிங்க்கே வருவா. ஓகே, அதாவது எங்கடா தப்பு விடுவான் அதை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோங்கிறதுக்காகவே சில பேர் வருவா. அப்சல்யூட்லி. ஸோ அந்த மாதிரி கம்பருடைய கேலரியிலையும் இருந்தா நிறைய ஞானஸ்தாள்லாம் படித்த இன்டலெக்சுவல் போயட்ஸாக இருக்கட்டும், லிட்ரேச்சரில் பெரிய எக்ஸ்போனன்ட்ஸாக இருக்கட்டும், அவளுக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னார். நான் இந்த கம்பராமாயணம் எழுதியிருக்கேன்னா பெரிய ஒரு ஞானத்தினால எழுதலை, இல்லை ஒரு பெரிய நான் இவ்வளோ படிச்சிருக்கேனுங்கிறத காமிச்சிக்கிறதுக்காக எழுதலை, ஒரு ஆசை, சின்ன ஆசையினால எழுதியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பிழைகள் இருந்தால் நீங்கள்லாம் ஞானஸ்தா, உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன், உங்கள் ஏதாவது பிழைகள் இருந்ததுன்னா நீங்கள் அதை மன்னிச்சுக்கணும், ஏதாவது தப்புகள் இருந்ததுன்னா யூ ஹேவ் டு டாலரேட் தட். அது பேர் அவையடக்கம்னு சொல்லுவோம். அவையடக்கம், ஹியூமிலிட்டி ஆஃப் கம்பர். ஓகே. ஸோ அது என்ன, அவர் தன்னுடைய கம்பராமாயணத்திலே எழுதியிருக்கார். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்கு புக்கென ஆசை பற்றி அறையல் உற்றேன் மற்று இக்காசு இல் கொற்றத்துக்கு இராமன் காதையரோங்கிற. அதாவது இப்போ நான் ஒரு பூனை வளர்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பாலே குத்துறது இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பூனையை சடனாக இட் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, இட் வேக்ஸ் அப் ஒன் ஃபைன் டே அண்ட் சீஸ் தட் இட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ மில்கி ஓஷன். ஓகே. அது எவ்வளோ சாப்பாடே சாப்பிடாத ஸ்டார் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பூனைக்கு முன்னாடி பார்க்கடல் இருக்கு. ரைட். இப்போ இன்னைக்கு மவனை இன்னைக்கு இந்த பாலை எல்லாத்தையும் நானே சாப்பிட்றேன்டா அப்படிங்கிற ஒரு அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீராப்புன்னு வச்சுப்போமே, முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் தெரியாது, பட் சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு கோலோட அது பூனையெல்லாம் இப்படி டம்ளரில் வச்செல்லாம் பால் குடிக்க முடியாது, நக்கி தான் சாப்பிட்டாகணும். கண்டிப்பாக. ஸோ அப்படி நக்கியே இந்த பார்க்கடலில் இருக்கிற பால் எல்லாத்தையும் சாப்பிட போகிறேன் அப்படின்னு அது எய்ம் பண்ணிட்டுன்னா அது எவ்வளோ ஒரு ஃபூலிஷ்னஸோ. அப்படிதான் நான் ராமனுடைய கதையை எழுதியிருக்கேங்கிறார் கம்பர். அது என்ன ஒரு ஹியூமிலிட்டி பாருங்க. I mean the comparison itself. See, that is what Kambar is. Wow. The imagination Kambar brings to the table. Right. அது நம்மளுடைய மனசை அப்படியே ஒரு மாதிரி விரிய வச்சு விடுறது. It creates a sense of expansion inside. இவ்வளோ பெரிய பார்க்கடலா, அதில் இத்தினோண்டு பூனை சாப்பிட்றதா, என்ன ஒரு விஷுவலைசேஷன். ரைட். ஸோ ஆசை பற்றி அறையல் உற்றேன். நான் அப்படி தான் கம்பராமாயணம் எழுதியிருக்கேன், ஞானத்தினால இல்லை, ஒரு ஆசையினால எழுதியிருக்கேன். தியாகராஜ சுவாமி விடுவாரா இந்த ஒரு கட்டத்தை? கம்பராமாயணம் அவர் படிச்சிருக்காரா இல்லையான்னு நிறைய பேர் கொஸ்டினுக்கு வரலாம். நிச்சயமாக படிச்சிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கம்பராமாயணத்தில் மாத்திரம் இருக்கக்கூடிய சில எடுத்துக்காட்டுகள், சில கம்பேரிசன்ஸ், இது எல்லாத்தையும் தியாகராஜ சுவாமி லிட்ரலாக யூஸ் பண்ணியிருக்கார். ஸோ மீனிங் டு சே, கண்டிப்பாக தியாகராஜர் இதோட இன்ஸ்பிரேஷனாக கண்டிப்பாக நிச்சயமாக கம்பராமாயணம் படித்து அதில் ஒரு அனுபூதி ஏற்பட்டு தான் அவர் தன்னோட கீர்த்தனைகள் அதை யூஸ் பண்ணியிருப்பார். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ இந்த கீர்த்தனை எடுத்துக்கோங்களேன், தியாகராஜ சுவாமியோட கீர்த்தனை. ஏ பன்னிகோ ஜல்மிஞ்சி தீதினி, ஏ பன்னிகோ ஜல்மிஞ்சி தீதினி வெல்ச்சவலது ஸ்ரீராமனே ஏ பன்னிகோ. எதுக்குடா பிறந்தேன், இந்த ஜென்மா எதுக்கு? ஸ்ரீபதி ஸ்ரீராம சந்திருனி நீச்சிதானிக்கு தெளியதா நே ஏ பன்னிகோ. சரணத்தில் சொல்றார், வால்மீகாதி முனுலு நருலு நின்னு வல்மில்சின ஆசதீருனா. வால்மீகி முதலியவான பெரிய பெரிய மகரிஷிகள்லாம் உன்னை வர்ணிச்சிருக்கா, வர்ணிச்சுட்டாங்கிறதுக்காக என்னோட ஆசை தீருமா? இதே ஆசை பற்றி அறையல் உற்றேன்.
ஓ பெரியவாள்லாம் இருக்கேள் நீங்க, நான் ஏதோ சின்னதாக கம்பர் ராமாயணம் எழுதியிருக்கேன் அப்படின்னு கம்பர் சொல்றாரு. ஆசை பற்றி அறையல் விட்டுறேன். ஓகே. அதை இங்கே வால்மீகிலாம் ராமாயணம் எழுதியிருக்கும் போது எனக்கு ஆசை தீருமான்னு கேட்குறாரு. அவள் எழுதிட்டாங்கிறதுக்காக வில் மை டிசைர் கோ அவே? அதனால நானும் எனக்கு தெரிஞ்ச ராமாயணத்தை நான் என்னோட கீர்த்தனைகள் மூலமா சொல்றேன். உன்னோட பக்தாலாம் கேட்பாளா ராமா? நிச்சயமா கேட்பா. ஏன்னா நான் எழுதினேங்கிறதுனால இல்லை, கதை உன்னோடதுங்கிறதுனால நிச்சயமா கேட்பான்னு சொல்லியிருக்கேன். మేల్మియుండే సద్భక్తులు మెచ్చుదురే త్యాగరాజనూతనే ఏ పనికో జన్మించితిరినని చవలదు శ్రీరామనే ఏ పనికో. மேல்மையுண்டே சத்பக்துலு மெச்சுதுரே ஸ்ரீ தியாகராஜுனி. உன்னோட பக்தாலாம் நிச்சயமா கேட்பா, என்ன கதை உன்னோடது. அதே ஆசை பற்றி அறையலுற்றேங்கிறதுக்கு ஒரு கீர்த்தனை வந்துடுது தியாகராஜ சுவாமி. நிச்சயமா அது தியாகராஜ சுவாமி ஏன் படிச்சிருக்க மாட்டார் கம்பராமாயணத்தை அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு இது பதில். ஓகே. ஸோ இதுலேருந்து இந்த தட் இஸ் இந்த பாட்டும் இந்த வேர்ஸ் கம்பேர் பண்றச்சே நம்மளுக்கு தெரியறது நமக்கு கம்பராமாயணத்தை நிச்சயமா படிச்சிருக்கார் தியாகராஜ சுவாமி. ஓகே, பியூட்டிஃபுல். சரி, ஓகே. இப்போ நம்ம கம்பராமாயணம் பார்த்துட்டோம். அதாவது கம்பர் எழுதியிருக்கார், கம்பராமாயணம், கம்பாயணம், இதெல்லாமே நம்ம இந்த எபிசோட்ஸில் பார்த்துட்டு வரோம். இப்போ ராமநாமத்துக்கு என்ன பலஸ்ருதி? ஐ லெட் மீ எலாபரேட். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இதை ராமநாம பாராயணமே, அதாவது ராமாயண பாராயணமே ஃபுல் டைமாக எடுத்துட்டு இருக்கா. அண்ட் நிறைய பேர் டெய்லி பாராயணம் பண்ணுறவாள்லாம் நிறைய பேர் இருக்கா. இவாளுக்கெல்லாம் என்ன, இதுக்கெல்லாம் என்ன பலன்? அண்ட் எனக்கு தெரிஞ்சு நம்மலாம் நிறைய இந்த அவுட் சைடு இந்தியா டூர்ஸ் எல்லாம் போகும்போது இந்த பாலி, சுமத்ரா, ஜாவா இங்கெல்லாம் ராமாயணத்தையே அவ வெர்ஷனில் ரொம்ப அழகாக கரெக்ட் போர்ட்ரே பண்ணுறா. இது தாய்லாண்டில் இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டும், சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ ராமருங்கிற ஒரு கேரக்டருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஏத்தம் நம்மளுடைய சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இல்லையா? ஆமாம். இப்போ ஏதாவது ஒரு சமாச்சாரம் பண்ணுறோம் லைஃப்பில் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குமா இருக்காதா? ஆமாம், கண்டிப்பாக. பர்பஸ்ங்கிறத விட யூ வுட் எக்ஸ்பெக்ட் சம்திங் ஃப்ரம் இட் அப்படி சொல்லலாம். ஃபேர். சம் ரிசல்ட். ஃபேர். ஸோ அது கம்பருக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரிசல்ட் ஓரியன்டாக நிறைய பண்ண போகிறாங்க. அதனால பலஸ்ருதி ஒன்று எழுதியிருக்கார். ஓகே. ஸோ அது என்னங்கிறத பார்ப்பாங்க. நாடிய பொருள் கை கூடும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹி டார்கெட்ஸ் மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ் எல்லாம் கிடைச்சிடும். நாடிய பொருள் கை கூடும். ஞானமும் புகழும் உண்டா. ஞானமும் புகழும். ஞானம்னா நாலேஜ். என்னெல்லாம் நம்ம இன்னைக்கு பண்றோமோ நாலேஜ் அக்வயர் பண்றதுக்கு தான் பண்றோம். புகழ், நம்ம பண்ற காரியத்துக்கு நமக்கு ரெகக்னிஷன் வேணும். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம்னாலே இந்த பியர் ரிவ்யூஸ்லாம் நம்ம வி எக்ஸ்பெக்ட் ரெகக்னிஷன் இல்லையா? அந்த ரெகக்னிஷன் புகழ் கிடைச்சிரும். விடையல் வழியும். அடுத்தது ஸ்பிரிச்சுவல் லெவல். வீடுன்னா மோக்ஷம், மோக்ஷம் கிடைக்கும்டா உனக்கு அப்படிங்கிற. அப்புறம் வேரியன் கமலை நோக்கும். வேரியன் கமலை நோக்கும்னு என்ன அர்த்தம்னா, கமலை தாயார் மகாலட்சுமியோடைய நோக்கு பார்வை உன் மேல படுண்டா, அப்ப யூ வில் பிகம் வெரி வெல்தி, ப்ராஸ்பரஸ். நீடிய அரக்கர் சேனை நீர் பட்டழியும் வகை. நீடிய அரக்கர் சேனை நீர் பட்டழிய வாகை சூடிய சிலையிராமல் தோல்வலி கூறுவோர்க்கே. அதாவது நீடிய அரக்கர் சேனை, பெருசா இருக்கக்கூடிய அரக்கர் சேனையை. அரக்கர் சேனை, அரக்கர் சேனைன்னா the army of ராட்சசாஸ். ஓகே. நீடிய அரக்கர் சேனை நீரு பட்டழிய வாகை, அதை அழிச்சவன். நீரு பட்டழிய வாகை சூடிய சிலை இராமன். அவனுடைய தோல்வலி, அவனுடைய பலாக்கிரமத்தையும் அவனுடைய தைரியத்தையும் வீரியத்தையும் பேசிக்கா ராமநாமத்தை வச்சுக்கோங்களேன். ராமநாமத்தை பாடினா என்னெல்லாம் கிடைக்கும்? நாடிய பொருள் கை கூடும், ஞானமும் புகழும் உண்டாம், வீடையல் வழிவுமாக்கும், வேரியன் கமலை நோக்கும்,
இவ்வளோ பலன் எதனாலன்னா ராமநாமத்தை சொன்னான். இன்னொரு ரொம்ப காமனா நம்ம நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற. ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே. இந்த சைக்கிள் ஆஃப் ஜனனம் புனரப்பி மரணம், பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் இருக்காது. திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே. The entire karma bank which you have accumulated, it will go. எதனால எல்லாத்தினாலையும் எதனால அப்படின்னா அந்த எல்லாமே இந்த 2 எழுத்து 2 அக்ஷர ராமநாமா இதனால தான் அப்படிங்கிற கம்பர். ஸோ நாடிய பொருள் கை கூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடையல் வழியுமாக்கும் வேரியன் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டழிய வாகை சூடிய சிலை இராமன் தோல் வழி கூறுவோர்க்கே இவ்வளோத்தையும் பலன் கிடைக்குங்கிற பியூட்டிஃபுல்லான ஒரு ஸோ இந்த எபிசோட்ல வந்து நம்ம வந்து கம்பரோட ஹியூமிலிட்டியை பார்த்தோம். அதாவது அவர் எப்படி ஹிஸ் கம்பேரிசன் வித் ஒரு பூனையோட வந்து அந்த பால் கடலோட வந்து நக்கி பார்க்குற அளவுக்கு வந்து நான் வந்து ராமாயணத்தை நான் எழுதினா எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த எபிசோடில். அதை தவிர ராமநாமத்தோட பலஸ்ருதி நம்ம பார்த்தோம். அடுத்த எபிசோட்ல வந்து தொடர்ந்து என்ன அடுத்தது எப்படி அவர் ராமாயணத்துக்குள்ள இனிமேல் ராமாயணத்துக்குள்ள போகல, இன்னும் போவே இல்லை. அதான் 3rd எபிசோட் வந்தாச்சு, ஆனால் நம்ம ராமாயணத்துக்குள்ள போகல. அவ்வளோ இருக்கு விஷயம், அவ்வளோ இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அவ்வளோ டீப்பா பார்க்க நமக்கு ஒரு அனுபூதி கிடைக்கிறது கண்டிப்பா. ஸோ இது நம்ம எப்படி இதை பார்க்குறோம், அதாவது எல்லா ஸ்லோகத்தையும் பார்க்குறோமா இல்லை நம்ம செலக்டடான இம்பார்ட்டன்டான வெர்சஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, எல்லா ஸ்லோகமும் பார்க்கணும் அப்படின்னா அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு நம்ம பாலகாண்டமே தாண்ட மாட்டோம். ஒவ்வொரு ஸ்லோகமும் 1 hour ஆஃப் லெக்சருக்கான ஒர்த் ஸ்லோகம் அதில் கண்டிப்பா பாலகாண்டத்திலே சொல்றேன். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த ரிமைனிங் ராமாயணா. ரைட், ஓகே. ஸோ இன்னும் நம்ம தொடர்ந்து இன்னும் we will enjoy this journey of Kambar through Rama's life. Beautiful. நமஸ்காரம்.